ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி குடமிளகா கிரேவி பார்ப்போம். குடமிளகா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி தக்காளி. இப்போ வானல் போட்டாச்சு. வானல் காயுது, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நசுக்கி வச்சுக்க பூண்டை போட்டுக்கலாம். இது எல்லாம் பொரியட்டும், வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகால கொஞ்சம் தண்ணி விடும், நல்லா வதக்கிக்கலாம். தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நம்ம லைட்டாக மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். குடமிளகா முட்டை கிரேவி செம்மையாக இருக்கும். பாருங்க, குடமிளகா முட்டை பொரியல் கிரேவி பொரியல் ஆகிடுச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றினோடனே அவ்வளோதான், ரெடி. நீங்களும் செஞ்சு சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி குடமிளகா முட்டை உடச்சி ஊற்றி கிரேவி பண்ணி கிரேவியாகவும் சாப்பிட்லாம், அப்படியே அப்புறம் பொரியலாகவும் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள்.